சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சேகர் பாபு கைது. முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக போட்ட கையெழுத்து. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் திமுகவின் ஆட்சியில் இந்து சமயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி அளவுக்கு சேகர் பாபு முறைகேடு நடத்தி இருப்பதாக தற்போது புதிதாக பதவியேற்ற அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். மேலும் நேற்று சட்டசபையில் ரமேஷ் அவர்கள் சேகர் பாபுவிடம் பல்வேறு கிடுக்குப்பிடியான கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஆனால் அதற்கு சேகர் பாபு அவர்களால் பதில் கூட பேச முடியாமல் கதிகலங்கி இருந்தார். சுமார் 40 கோயில்களில் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி அளவிற்கு நீங்க மோசடி செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் கோவில்களில் உள்ள பல நகைகள், கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் போன்றவை அனைத்தும் காணவில்லை. எங்கே சென்றது? மேலும் கோவில்களில் வந்த பணங்களை கோவில்களின் வளர்ச்சிக்காக செலவு செய்யாமல் தனது சொந்த தேவைக்காக செலவு செய்யப்பட்டுள்ளது என்கின்ற குற்றச்சாட்டுகளையும், சேகர் பாபு கோவில் நிதிகளை முறைகேடு செய்ததாகவும் தற்போது தாவேகாவின் அறநிலையத்துறை அமைச்சராக உள்ள ரமேஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பால சேகர் பாபு மீது விசாரணை நடத்தப்படும் என்கின்ற தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதாவது விஜய் ஆட்சி அமைத்தவுடன் தொடர்ந்து திமுகவில் உள்ள ஊழல்கள் வெளியே கொண்டு வரப்படும் என கூறியிருந்தார். மேலும் வெள்ளை அறிக்கையாக நான் வெளியிடுவேன், அப்போது மக்களுக்கு திமுகவின் உண்மையான முகம் தெரிய வரும் என கூறியிருந்தார். அதற்கு ஏற்றாற் போல வெள்ளை அறிக்கையும் வெளியிட்டார். தொடர்ந்து தற்போது கோவில்களில் நடைபெறும் முறைகேடுகளும் தற்போது வெளிவர ஆரம்பித்துவிட்டது. தொடர்ந்து ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மின்மாற்றிகளில் ஊழல் செய்ததால் அவர் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்த அனுமதி கோரியிருந்தார்கள். அதற்கு ஒப்புதல் அளித்த விஜய் தற்போது செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கிறார், மேலும் அவர் வீட்டில் போலீஸ் அவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க என்கின்ற செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது முதலில் கைது செய்யப்பட போவது சேகர் பாபுவை தான் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதாவது மக்கள் சொத்துல கை வைத்தா கூட அதிலிருந்து தப்பிக்க வழி இருக்கு. ஆனால் இறைவன் சொத்துல கை வைத்தா அதிலிருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. அதற்கான கூலி கண்டிப்பா யார் கை வச்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதே போலதான் திமுகவின் ஒட்டுமொத்த அமைச்சர்களும், அதாவது மாஜி அமைச்சர்கள் அனைவரும் தற்போது தாவேகாவின் பிடியில் சிக்கியிருக்கிறாங்க. மேலும் மின்சாரத்துறையில் தனியாக வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா அமைச்சர் பரபரப்பான தகவல்களை தற்போது சட்டசபையில் சேகர் பாபுக்கு எதிரான கேள்விகளை கேட்டுள்ளார். இதனால் தான் சேகர் பாபு திணறி அடித்துக் கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக முழித்து கொண்டிருந்தார் என சொல்லப்படுகிறது. மேலும் ஒருவேளை சேகர் பாபு அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டால் அவர் வயது மூப்பின் காரணமாக பல்வேறு திடுக்கிடும் உண்மைகளை ஸ்டாலினுக்கு எதிராக கூறலாம். மேலும் உதயநிதி ஸ்டாலினும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் தொடர்ந்து திமுகவில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் கோபாலபுர இல்லத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ஏனென்றால் எவ்வளவு உங்கள் துறையில் வருகிறதோ அதில் கணிசமான சில அமௌண்ட்டுகளை கோபாலபுர இல்லத்திற்கு கொடுத்துவிட வேண்டும். ஆனால் இதுவரை சேகர் பாபு அவர்கள் கோவிலில் அடிப்படை வசதிகள் கூட எந்த ஒரு இடத்திலும் கழிப்பறையோ குடிப்பதற்கு சுகாதாரமான குடிநீரோ இல்லை.
ஆனால் விஐபிகளுக்கு மட்டும் கூடுதல் கட்டணம் செலுத்தி நேரடியாக வரிசையில் நிற்காமல் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் என்றால் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் கண்டிப்பாக அது நடைபெறவில்லை. பழங்கால கோவில் நகைகளை சேகர்பாபு அவர்கள் போலியாக மாற்றியதும் அதை திரும்பி கொடுக்காமல் அதில் மூலமாக பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. விசாரணை அமைக்க முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது கையெழுத்தை போட்டிருக்கிறார். எப்ப வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்கின்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக சேகர்பாபு முதலில் கைது செய்யப்படுவார். அப்படி கைதானால் திமுகவின் மாஜி அமைச்சராக சேகர் பாபுதான் முதலில் கைது செய்யப்படுவார் என்கின்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டசபையில் ஒவ்வொரு கேள்விகளும் திமுகவினரிடம் நியாயமான கேள்வி என்றுதான் கேட்கிறார்கள். ஆனால் அமைச்சர்களோ, தாவேகாவின் அமைச்சர்கள் திரும்பி கொடுக்கக்கூடிய பதில்கள் திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டசபையில் இருந்து சட்டையை பிழித்து கொண்டு வெளியே ஓடும் அளவிற்கு இருக்கிறது. ஏனென்றால் திமுக ஆட்சியில் மின்சார ஊழல், நிலக்கரி ஊழல், மேலும் கனிம வள கொள்ளை, மாணவர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக பல்வேறு லட்சம் கோடி ஊழல், நகராட்சி துறையில் ஊழல் என அனைத்தும் தொடர்ந்து ஊழல் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட முடியவில்லை. ஸ்டாலின் அவர்கள் தனது சொந்த தொகுதியில் தோற்பதற்கே சேகர்பாபு தான் காரணம் என சொல்லப்படுகிறது. இதனால்தான் தற்போது அனைத்து மீட்டிங்கிலும் சரி, அனைத்து முடிவுகளிலும் சரி சேகர்பாபு ஓரம் கட்டப்பட்டு வருகிறாராம். திமுகவே தற்போது சேகர்பாபுவை கைவிட்டு விட்டது. ஸ்டாலின் சேகர்பாபுவை தனது வலதுகரமாக வைத்திருந்தார். ஆனால் தற்போது சேகர்பாபு எங்கும் ஸ்டாலினிடம் இல்லை என செய்திகள் வெளியாகியிருக்கிறது. சேகர்பாபு அவர்கள் ஒருவேளை ஸ்டாலினுக்கு எதிராக உண்மையை கூறிவிட்டால் அது ஸ்டாலின் அவர்களில் பெரிய இடி விழுந்ததாக தான் இருக்கும் என சொல்லப்படுகிறது. திமுக ஆட்சியில் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் நிச்சயம் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்கிறாது. ஆனால் சுமார் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அளவிற்கு அதிகமான முறைகேடுகளை ஒரே துறையில் செய்திருப்பதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சாமானிய நபர்கள் கோவிலுக்கு செல்லும் போது அங்கு அவர்கள் முழுமையாக பக்தியை செலுத்தும் விதமாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செயல்பட முடிந்ததா? சாதா மனிதர்கள் அனைவரும் வரிசையில் நின்று வெகு நேரம் காத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் விஐபியோ நேரடியாக செல்லும் வழிமுறைதான் இருந்து வந்தது. குடிப்பதற்கு தண்ணீரும் கிடையாது, உணவும் சரியாக கிடையாது. அவ்வாறு உணவு வழங்கினாலும் அதிலும் அதிகமான பணங்களை பெற்றுக்கொண்டுதான் உணவையும் வழங்கியிருந்தார்கள். இதனால் சேகர்பாபு உடனடியாக விசாரிக்க வேண்டும் என விஜய் கையெழுத்து போட்டிருக்கிறார்.